பத்னி மாண்டோக்கிய உபனிஷத்தின் தத்துவார்த்தத்தை விளக்கி ஆச்சாரியாளின் குருவுக்கு குருவான கௌடபாதாச்சாரியால் காரிகை என்றொரு நூல் எழுதியிருக்கிறார். அது சற்றும் கலப்படமில்லாத அத்வைதத்தையே சொல்லும் தலைசிறந்த இலக்கியம் என்று மேலோர் போற்றுவர். அதில் ஓரிடத்தில் பிறப்பு இல்லாததும் அது இது என்று பேதமை இல்லாததும் சர்வ சமமாய் இருப்பதுமான பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்பதில் அசைக்க முடியாத நிச்சய உறுதி உள்ளவர்கள் மகா பெரிய ஞானத்தை பெற்றவர்கள். ஆனால் பொதுவாக ஜீவலோகத்துக்கு அது பிடிபடுவதில்லை என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. ஆச்சாரியாரின் பாஷ்யத்தில் ஸ்ரீ முதலானோர் உட்பட எவரானாலும் எந்த சிலருக்கு பிரம்மமே சத்தியம் என்கின்ற நிச்சயமான உறுதி இருக்கின்றதோ என்று சொல்லி இருக்கின்றார். இதனால் ஸ்திரீகளும் பிரம்ம ஞானத்தை அடைய முடியும் என்று அவர் அபிப்பிராயப்பட்டது தெரிகின்றது. அதற்கு தகுதி பெறாமலே பொதுவாக ஜீவலோகம் இருந்தாலும் கூட அசாதாரணமான சில பேர், அதாவது பெண்களிலும் அப்படி அசாதாரணமாக இருக்கின்ற சில பேர் பிரம்ம ஞானத்தை அடைய முடியும் என்று இங்கே சொல்லி இருக்கின்றார் ஆச்சாரியார். பிரம்ம ஞானம் வரைக்குமே பெண்கள் போக முடியும் என்று அவர் சொன்னாலும் லௌகீகத்திலும் அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கவே செய்கின்றார். குழந்தைகளுக்கு அம்மாவும் ஒரு குருவாக இருப்பதில் மட்டும் இந்த உசத்தி என்பது இல்லை. பதிக்கே அவள்தான் உற்ற கோ என்று ஆச்சாரியார் பிரச்சரோத்தர ரத்னமாளிகாவில் சொல்லி இருக்கின்றார். அதில் கிரகமேதிஸ்ய மித்ரம் கிம் என்ற கேள்வியை கேட்டு பாரியா என்ற பதில் வருகின்றது. கிரகஸ்தனுக்கு மிகவும் உற்றவளாக யார் இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலாக அவனுடைய பத்தினிதான் என்று வருகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.